வணக்கம் அன்பான மகர ராசி நேயர்களுக்கு புரட்டாசி மாத ராசி பலன்கள். புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி 17/9/2025 புதன்கிழமை விசுவாசு வருடத்தில் இந்த மாதம் என்பது புதன்கிழமையிலேயே பிறக்க இருக்கின்றது. மகர ராசிக்கு 9ஆம் இடத்ததிபதி பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 9ஆம் இடத்திலே அமையப்பெற்று மகர ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அற்புதங்கள் இந்த மாதங்களிலே பரிபூரணமாக கிடைக்க இருக்கின்றது. 8 தொடர்பு விட்டு 9ஆம் இடத்திலே இருந்து முயற்சி சாணத்தை பார்க்க இருக்கின்றது. அற்புதமான நல்லதொரு உயர்வுகளையும் வெற்றிகளையும் எடுக்கின்ற காரியங்களிலே ஜெயம் பெறுகின்ற ஒரு அமைப்பு. 8 திரிகோணத்திலே பலம் பெற்று சூரியனும் புதனும் புதாதித்ய யோகத்திலே 3ஆம் இடத்தை கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அற்புதம் ஒரு சிலருக்கு கிடைக்கப்பெறுகின்றது. மகர ராசி என்பது சரராசி. சரராசியில் பிறந்தவர்களுக்கு 8 திரிகோணத்திலே பலம் பெறுகின்ற அற்புதம். முயற்சி சாணத்திலே சூரியனும் புதனும் இங்கே உங்களுக்கு 9ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் புதன் பகவானும் 8 காரகன் என்று சொல்லக்கூடியவரும் இணைந்து 3ஆம் இடத்தை பார்க்கின்றது. இளைய சகோதரரால் நல்லதொரு வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது என்றாலும் கூட 8 9ஆம் இடத்திலே திரிகோணத்திலே பலம் பெற்று ஒரு சில நேரங்களில் தடை தாமதங்கள் வீண் வழக்குகள் இளைய சகோதரரால் வந்து போகக்கூடிய ஒரு அற்புதம் உங்களுக்கு தென்படுகிறது. அதே சமயத்தில் நல்லதொரு பலனை கொடுக்கின்ற ஒரு வகையிலே இந்த புரட்டாசி மாதம் என்று சொன்னால் ஒவ்வொரு புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் வெங்கடாஜலபதியை நினைவு கூர்ந்து வெங்கடாஜலபதியின் அருள் கடாட்சமும் திருப்பதியின் அருள் கடாட்சமும் கிடைக்கின்ற ஒரு அற்புதம் இந்த புரட்டாசி மாதங்களிலே இருக்கின்றது. அந்த வகையிலேயே இந்த புதன் பகவான் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அடையக்கூடிய ஒரே கிரகம் என்றால் புதன் பகவானாக இருக்கின்றார். இந்த நில ராசி அதிபதி இந்த புரட்டாசி மாதத்தில் தன்னுடைய சொந்த ராசியில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அடையக்கூடியது ஒரு பெண் ராசி என்று சொல்லக்கூடிய கன்னி ராசியில் புதன் பகவான் இருந்து உங்களுடைய முயற்சி சாணத்தை 8 தொடர்பு பெற்று எடுக்கின்ற காரியங்களிலே ஒரு சில நேரங்களில் தடை தாமதங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக அதை செய்தே தீர வேண்டும் என்ற ஒரு வைராக்கியமும் அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி எடுக்கின்ற காரியங்கள் இளைய சகோதரர்களுக்காக இளைய சகோதரிகளுக்காக குறிப்பாக கிடைக்கின்றது. வெளிநாடு சிறுதூர பயணங்களிலே வெற்றிகளை கொடுக்கின்றது. கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அற்புதங்கள் இங்கே கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது மிகவும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. விரய செலவுகள் வெளிநாடு வெளியூர் மீண்டும் உங்களுக்கு முயற்சி சாணாதிபதி 6ஆம் இடத்தில் இருந்து 12ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். இது நாள் வரையில் உங்களுடைய முயற்சிகளிலே தடை தாமதங்கள் இருந்து கொண்டிருந்தது. இந்த புரட்டாசி மாதத்தில் இருந்து உங்களுக்கு அற்புதமான வெற்றிகளை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. கடந்த மாதங்களில் உங்களுக்கு மகர ராசிக்கு 8ஆம் இடத்திலே 8 ராசி அதிபதியும் 6 தொடர்பு பெற்று ஒரு சில சங்கடங்கள் மன கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த மாதத்திலும் ஒரு சில சின்ன சின்ன தடை தாமதம் தகப்பனார்களாலும் பெரிய மனிதர்களாலும் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட இடங்களால் இருந்தாலும் கண்டிப்பாக ஆரம்பத்தில் தடை இருந்தாலும் பின்பு நல்லதொரு வெற்றிகளை கொடுக்கின்றது. குறிப்பாக வெளிநாடு வெளியூர் தன்னுடைய இடங்களை பூர்வ புண்ணியத்தை விட்டு தன்னுடைய குழந்தைகளையும் விட்டு வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நாட்டுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதங்களிலே புதன் பகவானின் அனுகிரகம் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. ராசிக்கு 2ஆம் இடத்திலே குருவின் அனுகிரகம் தேவகுருவும் அசுரகுருவும் தொடர்பு பரிபூர்ணமாக கிடைக்கின்றது. பொருளாதாரத்தில் நல்லதொரு உன்னத உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்றும் சொல்லக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது. 2ஆம் இடத்திலே குரு சுக்கிரன் தொடர்பு கிடைக்கப்பெறுகின்றது. 12ஆம் இடத்திலே குரு பகவானுடைய தொடரும் முயற்சி சாணாதிபதி 6ஆம் இடத்திலே வேலைகளிலே தொழில்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் 6-10 குரு பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறுகின்றது. கடந்த மாதங்களாக இருந்தாலும் இந்த மாதங்களாக இருந்தாலும் குரு பகவான் பலம் பெற்று ருண சத்ரு சாணத்திலே சுபகிரகம் இருக்கப்பெறுகின்றது. 2ஆம் இடத்திலே சுபகிரகங்களின் அனுகிரகம் கிடைக்கப்பெறுகின்றது. ராகு பகவான் 8ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற பொழுது இங்கே 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது ஆயுள் சாணங்கள். அந்த ஆயுள் சாணத்திலே உங்களுக்கு பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 8ஆம் இடத்திலே இருந்து மகர ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. அற்புதமான உயர்வுகளை பஞ்சமாதிபதி 10ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்தில் மறைந்து 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற ஒரு அற்புதம். குடும்ப ஸ்தானங்களிலே குடும்பம் அமையாதவர்களுக்கு இதுநாள் வரையில் இந்த மாதங்களிலே உங்களுக்கு அமைய பெறுகின்றது. இந்த புரட்டாசி மாதம் முழுக்க சுக்கிர பகவான் 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்திலே கேது பகவானுடைய இணைவு பெற்று அவர் இருக்கின்றது. சுய நட்சத்திரத்திலும் செல்ல இருக்கின்ற அற்புதம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது. மாதத்தில் கடைசியில் ஒரு சில குடுக்கல் வாங்கல்களிலே சற்று கவனமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. காரணம் இந்த சுக்கிர பகவான் சூரிய பகவான் 8 நட்சத்திரத்திலே வருகின்ற பொழுது கண்டிப்பாக ஒரு சில தேவையில்லாத விரய செலவுகளையும் தேவையில்லாத மனக்கசப்புகளையும் மாதத்தில் கடைசியில் இருந்தாலும் மாதத்தில் முற்பகுதியில் மாதத்தில் நடுப்பகுதியிலும்
நல்ல மாற்றங்களை மகர ராசிக்காரர்களுக்கு கொடுக்கின்றது. இதனால் வரையில் வெளிநாடு வெளியூர் குடும்பஸ்தானத்திலே இரு கிரகங்களின் தொடர்புகள் சுப தொடர்புகள் குரு சுக்கிரன் தேவகுரு அசுரகுரு என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் சுக்கிர பகவானும் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே கண் நேத்திரத்தை பற்றி சொல்லக்கூடிய வாக்குகளிலே நல்லதொரு அற்புத உயர்வுகளையும் பொருளாதாரத்தில் எதிர்பார்த்த ஒரு திருப்தியை கொடுக்க போகின்ற ஒரு அற்புதம் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது. மகர ராசி என்பது காலப்புருஷ தத்துவத்தில் 10வது இடத்தில் அமைய பெற்ற ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய சர ராசி என்று சொல்லக்கூடியது. இது ஒரு நில ராசியை பற்றி சொல்லக்கூடிய ஒரு மண்ணை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ராசி என்றால் காலபுருஷத்தில் தொழில்களையும் கர்மஸ்தானத்தையும் சொல்லக்கூடிய ஒரு ராசி. இந்த 12 ராசிக்குமே 10ஆம் இடத்தை சொல்லக்கூடிய ஒரு ராசி இந்த ராசியிலே பிறந்தவர்கள் தொழில் வேலைகளிலே மிகவும் அற்புத உயர்வுகளையும் இரும்பு சம்பந்தப்பட்ட சனி பகவானுடைய காரகத்துவங்களிலே மிகவும் மிகுந்த நாட்டமும் உயர்ந்த தொழில்களையும் பெரிய தொழில்களையும் நடத்தக்கூடிய ஒரு ராசியை லக்கணம் என்றால் இந்த மகர ராசியாக இருக்கின்றது. இந்த ராசியிலே பிறந்த உங்களுக்காக புரட்டாசி மாதம் உங்களுக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 9ஆம் இடத்திலே ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அடையக்கூடிய ஒரே கிரகம் பெண் வீடு என்று சொல்லக்கூடிய ராசியிலே அலிக்கிரகமும் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் இங்கே ஆட்சி உச்சம் அடைந்து பலம் பெறுகின்ற ஒரு அற்புதம். 12ஆம் இடத்தை 12 கூடையவரும் இங்கே அவர் சொந்த இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது. அற்புதமான நல்ல மாற்றத்தை 9ஆம் இடத்திலே 9ஆம் இடம் என்றால் திரிகோணம் தகப்பனை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவங்கள் ஒரு மனிதருக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய திரிகோண ஸ்தானங்களிலே கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று இருக்கின்ற கிரகங்களால் நல்ல உயர்வுகளை அடைந்ததை பார்க்க முடியும். அந்த வகையிலே கோச்சார கிரகமாக இருந்தாலும் கேந்திர ஸ்தானங்களிலே இருக்கின்ற கிரகங்களுக்கு ஒரு வலு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. அந்த வகையிலேயே மகர ராசிக்கு இந்த புரட்டாசி மாதங்கள் மிகவும் சிறப்பாக இருக்க பெறுகின்றது. கடந்த மாதங்களில் 8ஆம் இடத்தில் இருந்து புதன் பகவானும் 6 கூடையவரும் 9ஆம் இடத்ததிபதியும் சூரிய பகவானுடன் சேர்ந்து தேவையில்லாத வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருந்த தேவையில்லாமல் தகப்பனார்களால் குடும்பங்களிலே மனக்கசப்புகளையும் ஏமாற்றங்களையும் சந்தித்துக் கொண்டிருந்த ஒரு அமைப்பு இருந்திருக்கும். இந்த மாதத்தில் அது அனைத்தும் காற்றோடு ஒழிந்து போய் நல்ல மாற்றத்தை இனி வருகின்ற நாட்கள் இந்த மாதங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கின்ற ஒரு வகை இருக்கின்றது. அதே சமயத்தில் 8 கூடையவர் திரிகோணத்திலே முயற்சி சாணங்களிலே ஆரம்பத்தில் ஒரு சில தடை தாமதம் பிற்பகுதியில் அற்புத உயர்வுகளையும் வெற்றிகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதம் என்று சொல்ல முடியும். அந்த வகையிலே மகர ராசிக்கு விரைய செலவுகள் சுபகாரியங்களிலே அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தையும் 4 கூடையவர் உங்களுக்கு மகர ராசிக்கு 10ஆம் இடத்திலே அமைய பெற்று 4ஆம் இடத்தை பார்க்கின்றால் வீடு வாசல் சம்பந்தப்பட்ட புதுசாக வாங்கக்கூடியவர்கள் விற்கக்கூடியவர்களுக்கும் ஒரு யோகங்கள். லாவாதிபதி 10ஆம் இடத்திலே உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கின்றது. தாய்மார்களின் அன்பு ஆதரவு தாய்மார்கள் வீடு வாசல் சொத்து சுகங்கள் கொடுக்க பெறுகின்ற ஒரு அற்புதம் உங்களுக்கு கிடைக்க பெறுகின்றது. வேலைகளிலே நல்லதொரு திருப்திகள் இருந்தாலும் கூட தொழில்களிலே தொழில் கூடையவர் 10 கூடையவர் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலே இருக்கின்றது. ஆனாலும் ஒரு சில தேவையில்லாத தொழில் சம்பந்தப்பட்ட செலவுகள் விரை செலவுகள் நடக்கின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது மகர ராசிக்கார நேயர்களுக்கு. என்ன சுபகிரகம் 10 கூடையவர் 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக தொழில் சம்பந்தப்பட்ட தேவையில்லாத ஒரு செலவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குடும்ப ஸ்தானங்களிலே வாக்கு ஸ்தானங்களிலே சற்று கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பு இருக்க பெறுகின்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு சிறு தடை தாமதங்கள் இருக்கும். அதிகபட்ச வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதம் என்று சொல்ல முடியும். 9 கூடையவர் 9இல் ஆட்சி பலம் பெற்று அமைக்கின்ற ஒரு அமைப்பு மட்டுமல்லாதது 6ஆம் இடம் வேலைகளை சொல்லக்கூடியது, 10ஆம் இடம் தொழில்களை சொல்லக்கூடியது, பெரிய தொழில்களை சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே தொழிலை விட வேலைகளிலே அற்புத உயர்வுகள் இருந்தாலும் தொழிலே ஒரு சில தேவையில்லாத விரை செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கும். ஆனாலும் 9 கூடையவர் ஆரோக்கியத்திலேயும் நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. தகப்பனார்களால் ஒரு அற்புதங்களையும் உயர்வுகளையும் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்க பெறுகின்றது. 3ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் 3க்கு 4லே இருக்கின்ற பொழுது கேந்திர ஸ்தானங்களில் உங்களுடைய முயற்சிகளிலே நல்லதொரு மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்த்த ஆசை அபிலாசைகள் 11ஆம் இடத்திலே 4 கூடையவர் என்று சொல்லக்கூடியவர் வீடு வாகம் சொத்து சுகங்களை குறிக்கக்கூடியவரும் 11ஆம் இடத்தில் ஆசை அபிலாசைகளை கொடுக்கக்கூடியவரும் செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய 11 கூடையவர் 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்றார். இந்த 4ஆம் இடம் என்பது வீடு வாசல் சொத்து சுகங்களிலே ஒரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அற்புதம் மகர ராசிக்கார நேயர்களுக்கு கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம். இந்த புரட்டாசி மாதங்களிலே வெங்கடாச்சலபதியின் அருட்கடாட்சம் பெறுகின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்க பெறுகின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது. இந்த மாதங்களிலே செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடியவர் 11ஆம் இடத்திற்கு 12ஆம் இடத்திலே மறைந்து 10ஆம் இடத்திலே இருந்து நல்லதொரு மாற்றத்தை வீடு வாசனம் சொத்து சுகங்கள் வாகனங்கள் அமையக்கூடிய மண்மனைகள் அமையக்கூடிய ஒரு அமைப்பு. தாய்மார்களின் மேன்மை வெற்றிகள்
கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. தாய்மார்கள் உங்களுக்கு வீடு வாகனங்கள் வண்டிகள் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமும் கிடைக்கப்பெறுகின்றது. மகரம் என்பது சனி பகவான் 3ஆம் இடத்திலே அமர்ந்து அவரும் திரிகோணத்திலே பார்க்க இருக்கின்றார். ராசிநாதன் 2 குடையவரும் இருக்கின்றார். 2ஆம் இடத்துக்கு 12 குடையவர் என்று சொல்லக்கூடியவரும் பொருளாதார சம்பந்தப்பட்ட விரை செலவுகள் செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது. அனைத்தும் சுபபோகமான 12ஆம் இடத்தை சுபகிரகம் பார்க்க இருக்கின்றது. முயற்சி சாணாதிபதி, அதனாலே நல்லதொரு மாற்றங்கள். சுக்கிர பகவானும் 8ஆம் இடத்திலிருந்து குழந்தைகளுக்காக வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு சில மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு மகர ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. காரணம் 5 குடையவர் பூர்வ புண்ணியாதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர். மகர ராசிக்கு 5-10 யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் 8ஆம் இடத்தில் மறைகின்ற பொழுது ஒரு சில தொழில் சம்பந்தப்பட்ட, பூர்வீக சம்பந்தப்பட்ட, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பொருளாதாரங்களிலே ஒரு சில சறுக்கல்களும் ஏமாற்றங்களும் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. அனைத்தும் வெற்றிகளை கொடுக்க போகின்றார். 8ஆம் இடத்தில் சுப கிரகம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான். ஆகையால் பெண்கள் சம்பந்தப்பட்ட வகையிலே ஒரு சில கொடுக்கல் வாங்கல்களிலே சற்று கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு மாதம் என்றாலும் இந்த மாதமாக இருக்கின்றது. 8ஆம் இடத்திலே எந்த கிரகம் மறைந்தாலும் ஒரு சில கசப்புகள், தடுமாற்றங்கள், அவமானங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இருக்கும். அந்த அமைப்பை பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிர பகவான், அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய கலத்திரக்காரகன் 8ஆம் இடத்தில் இருந்து உங்களுக்கு கொடுக்கப்பெறுகின்ற பெண்களால் ஒரு சில தடுமாற்றங்கள் வந்து போகின்றது. கொடுக்கல் வாங்கல்களாக இருந்தாலும், குடும்பஸ்தானங்களாக இருந்தாலும், உங்களுடைய உறவினர் சம்பந்தப்பட்ட பெண்களாக இருந்தாலும், கணவன் மனைவிகளாக இருந்தாலும், அவர்களுக்குள்ளே கொடுக்கல் வாங்கல்களிலே ஒரு சில தடுமாற்றங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இந்த புரட்டாசி மாதங்களிலே இருக்க பெறுகின்றது. உங்களுடைய 6ஆம் இடத்திலே வேலைகளிலே சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் பலம் பெறுகின்ற பொழுது வேலைகளிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கப் போகின்றால். வீடு வாசல் சொத்து சுகங்கள் செவ்வாய் பகவான் பலம் பெற்று அவர் இருக்கக்கூடிய இடம் 10ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானங்களிலே இருக்கின்ற காரணத்தினாலே தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள், பொருளாதார சொத்து சுகங்கள் சேரக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கின்றது. 12 குடையவர் 12ஆம் இடத்திற்கு 12லே மறைகின்ற பொழுது லாவாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 12ஆம் இடத்திலே 11க்கு 12லே மறைகின்ற பொழுது உங்களுடைய பொருளாதாரங்களை எதிர்பார்த்த திருப்திகளை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. அந்த வகையிலே செவ்வாயால் எதிர்பார்த்த திருப்திகளை பெறுகின்ற ஒரு மாதம். சகோதரக்காரகன், சகோதரனால் உங்களுக்கு மூத்த சகோதரனால் உங்களுக்கு செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. சகோதரனுக்கு மருத்துவ செலவுகள், அவர்களால் விரை செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. வெளிநாடு வெளியூர் சகோதரனால், மூத்த சகோதரனால் செய்கின்ற ஒரு அமைப்பு. 3ஆம் இடம் பலம் பெறுகின்ற ஒரு அமைப்பு, ஒரு அற்புதம். அவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய சுற்றுப்பயணங்களிலே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 7ஆம் இடம் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய பிரயாணங்களிலே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. சரம் என்பது வேகமாக செல்லக்கூடியது, ஓடக்கூடியது. கடந்த காலங்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்காக புரட்டாசி மாதங்களிலே பற்பல உயர்வுகளை கொடுக்கின்ற புதன் பகவானுடைய பொத்திக்காரகனுடைய உங்களுக்கு அவர் பலம் பெற்று பாக்கியாதிபதியாக அமர்கின்ற அற்புதம். 6 குடையவரும் அவராக இருக்கின்றது என்பது வேலைகளிலே தகப்பனார்களால், பெரிய மனிதர்களால் ஒரு சில வாக்குவாதங்கள் வந்து போனாலும் கண்டிப்பாக அதிலே வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது. மகர ராசிக்கு 2ஆம் இடத்திலே தனஸ்தானத்திலே குரு பகவான், தேவகுரு, சுக்கிரனும் குருவும் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் உங்களுக்கு. 10ஆம் இடத்திலே செவ்வாய் அமர்கின்ற ஒரு அற்புதமும் நல்லதொரு தொழிலை கொடுக்கின்றது. அவர் 4 குடையவர் என்று சொல்லக்கூடியவர் 10ஆம் இடத்திலே அவர் குருவின் பார்வை வாங்கி இருக்கின்ற காரணத்தினாலே வேலைகளிலே அதிவேகமாக நடக்காத காரியங்கள் கூட நடக்கின்றது. பொருளாதாரத்திலே லாபாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 10ஆம் இடத்திலே அமர்கின்றார். அவர் 11ஆம் இடத்துக்கு 12லே தொழில்களை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு. நல்லதொரு உயர்வு. குடும்ப சம்பந்தப்பட்ட குடும்பங்களிலே பெயிண்டிங் சம்பந்தப்பட்ட, அழகு சம்பந்தப்பட்ட யோகங்களை கொடுக்க போகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே. 8ஆம் இடத்தில் இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது நல்ல பெண்களால் ஒரு சில குடுக்கல் வாங்கல்களிலே கவனித்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு மகர ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. எதுவாக இருந்தாலும் பிரயாணங்களிலே அதிகமாக நாட்டம் கொள்ளக்கூடிய ஒரு மாதம் மகர ராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதங்கள் இருக்கின்றது. இந்த மாதங்களிலே பெருமாளின் அருள் கடாட்சம், விஷ்ணு பகவானின் அனுக்கிரகம் இந்த மாதங்களிலே பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறுகின்ற ஒரு மாதம் என்றால் இந்த புரட்டாசி மாதமாக இருக்கின்றது. நேயர்களே, மகர ராசிக்கு அற்புதமான குருவின் அனுக்கிரகம் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம், நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலே குரு சுக்கிரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே புரட்டாசி மாதங்களிலே வாரி வழங்குகின்ற ஒரு அற்புதம் இந்த புரட்டாசி மாதமாக இருக்கின்றது. நேயர்களே, 17/9/2025 புதன்கிழமையிலேயே இந்த மாதம் மிகவும் பிறந்திருக்கின்றது காரணத்தினாலே நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு மாதம் புரட்டாசி மாதமாக இருக்கின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.